இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலருக்கு கிடத்தக்கூட பத்தி பேசி பாருங்க, பேசுவாரு. அந்த ரோடு கான்ட்ராக்ட்ல 3%, அந்த டாஸ்மாக் கடை 4 கடை எண்டு, அந்த பாரு 5 எண்டு, கட்டிங் அனுப்பி செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபாய் அனுப்பணும். 10 ரூபாய் அனுப்பலன்னா மாவட்ட செயலர் போட்டு புரியுவாங்க. அண்ணா கொஞ்சம் விருதுநகர்ல இருந்து ஆரம்பிங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிப்போம். கோயம்புத்தூர் 2021 வெற்றி ஒட்டுமொத்தமா அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் கிடைச்சிச்சு. தமிழகத்துல திமுக ஆட்சி அமைத்து இந்த கோயம்புத்தூர் எப்படி இருக்குன்னா இப்படி ஸ்மார்ட் சிட்டின்னு அப்படி டிக்ளேர் பண்ணாங்க. நம்ம விக்னேஷ் பேசினார் பாருங்க. ஒரு 20 வருஷம் எம்எல்ஏ இருக்கவங்க கூட திமுக அப்படி பேச மாட்டாங்க இந்த தொகுதியை பத்தி. ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க, டிவி கீழ இருக்க மாவட்ட செயலர்கள் தொகுதியை பத்தி பேச தெரியுமா, கொள்கையை பத்தி பேச தெரியுமான்னு. இதே இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்ட செயலருக்கு கிடத்தக்கூட பத்தி பேசி பாருங்க, பேசுவாரு. அந்த ரோடு கான்ட்ராக்ட்ல 3%, அந்த டாஸ்மாக் கடை 4 கடை எண்டு, அந்த பாரு 5 எண்டு, கட்டிங் அனுப்பி செந்தில் பாலாஜிக்கு 10 ரூபாய் அனுப்பணும். 10 ரூபாய் அனுப்பலன்னா மாவட்ட செயலர் போஸ்ட்ல புரியுவாங்க. அந்த 10 மருமகனுக்கும் போனோம். இதுதான் திமுகவுடைய அரசியல் இன்னைக்கு. அவ்வளவுதான் தெரியும். கட்டிங்க செட்டிங்க, திருப்பியும் எலெக்ஷனை ஓட்டு வாங்குறது. இவ்வளவுதான் திமுகவோட அரசியல். எப்பேற்பட்ட கட்சியை அண்ணா உருவாக்கிய கட்சி, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி எத்தனை தலைவர்களை இதை உருவாக்கினாங்க திமுகவை. ஒன்றிய அரசுக்கு எதிராக இருமொழி கொள்கைன்னு வரும் பொழுது அண்ணா எந்திரிச்சு நின்னாரு. தமிழகம் முழுவதும் இளைஞர்கள் ஒன்று நின்னாங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்குனாரு. 67 ஆட்சி உருவாக்குனாரு. இந்த தீய சக்திக்கு எதிராக எம்ஜிஆர் உருவாக்குனாரு 77. எத்தனை போராட்டம் திமுக. எவ்வளவு அழகான ஒரு கட்சி. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு. 21 எல்லாரும் நினைச்சோம், ஐயோ அப்ப இருந்த அதிமுக ஆட்சி ஊழலா இருக்கே. அம்மையார் அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் சரியான நிர்வாகம் இல்லையே, ஊழல் ஆட்சியா இருக்கே, அடிமைகளின் கூறாடமா மாறிடுச்சு அப்படின்லாம் இருந்த சமயத்துல 21 திமுக வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தமிழகம் முழுவதும் நினைச்சாங்க. ஆனா தமிழகத்திலேயே ஒரு கொங்கு மண்டலம் இருக்கு பாருங்க, அவங்களுக்கு உண்மை அப்பதான் புரிஞ்சிருக்கு. 21 புரிஞ்சுக்கிச்சு. இந்த திமுக நம்பவே கூடாது, திமுக ஓட்டு போடவே கூடாதுன்னு 21 முடிவு எடுத்துட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.